இஃப்தார் பாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது வந்து அவ்வளோ பெரிய தப்புனா இல்லை, சாப்பிட்லாம். அண்டர் 500க்கு, ஸோ 500 வந்து நான் இஃப்தார் பாக்ஸ் தேடி பார்த்தேன். அப்போ வந்து கிடைச்சது தான் இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியோட இஃப்தார் பாக்ஸ். ஹாய்ங்க, வணக்கம். ஸோ இன்றைக்கி என்னென்னா நம்ம சேனலில் இஃப்தார் பாக்ஸ். ஸோ இஃப்தார் பாக்ஸ்னால் என்னன்னா, நம்ம முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ், முஸ்லீம் எல்லாருமே அந்த ரம்ஜான் டைமில் நோன்பு இருப்பாங்க, காலையிலேருந்து ஈவினிங் வரையும். அந்த ஈவினிங் வந்து அந்த நோன்பு முடிக்கிறதுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிடுவாங்க. அதுதான் ஒரு ஃபுட்டை வந்து இவ்வளோ நேரம் நோன்பு எடுத்துருக்கோம், ஒரு விரதம் இருந்திருக்கோம், அந்த விரதத்தை பிரேக் பண்ணுறதுக்கு தான் இஃப்தார்ன்னு சொல்லி ஒரு கண்டுபிடிச்சாங்க. அது வந்து இப்போ முன்னாடினா ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இப்போ வந்து எல்லா ஹோட்டல்ஸுமே வந்து ஜொமேட்டோ, ஸ்விக்கின்னு சொல்லி எல்லாருமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற டைமில் அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனாக வந்துருச்சு. ஸோ எல்லாருமே இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கியில் போயிட்டு ஆர்டர் பண்ணி இஃப்தார் பாக்ஸை வந்து முஸ்லீம்ஸ் இல்லாமல் நிறையா பேருமே சாப்பிட்றாங்க. ஸோ இந்துஸ்மே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட சாப்பிட்றாங்க. நானுமே என்ன ரொம்ப நாளாக சாப்பிட்ணும், ஸோ இஃப்தாரை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும், அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நானுமே ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி ஆசைப்பட்டாங்க. சரி சாப்பிட்லாம். ஸோ இன்றைக்கி தான் அதுக்கான தருணம் வந்திருக்கு. மெயின் திங்கு, ஸோ இஃப்தார் பாக்ஸில் உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டேட்ஸு, ஃப்ரூட்ஸு, சின்ன சின்ன ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அது என்னென்னு சொல்லி அது அவங்க வீட்டுக்கும் அவங்கவுங்க கடைக்குமே ஏற்பட்ட மாதிரி அவங்களுக்கு தகுதியானது எதோ வைக்க முடியுமோ அதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அது அப்போது. இப்போ வந்து அண்டர் 500க்கு, ஸோ 500 வந்து நான் இஃப்தார் பாக்ஸ் தேடி பார்த்தேன். அப்போ வந்து கிடைச்சது தான் இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியோட இஃப்தார் பாக்ஸ். ஸோ வாங்க இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணி இப்போயே தான் வச்சு பாருங்கள், பில்லு கூட பிரிக்கவே இல்லை. ஸோ கண்டிப்பாக இதை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சு டேஸ்ட் பார்த்து உள்ளே என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொருளுமே வெளியே வராமல் பேக் பண்ணிடுவாங்க. இஃப்தார் பாக்ஸ் வந்து எனக்குமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஓப்பன் பண்ணி பாருங்க. வாவுங்க, ஒரு ரோஸ் மில்க் கொடுத்துருக்காங்க, ஒரு வாட்டர் பாட்டில், இப்பயே டென்ட் ஆகுதுங்க. என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்லி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். மொத்தமாக 8 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. வாட்டர் மெலன் கொடுத்துருக்காங்க, சிக்கன், குலோப் ஜாமுன், டேட்ஸ், மட்டன் கோலா உருண்டை, சிக்கன் குழம்பு, தலப்பாக்கட்டியோட ஸ்பெஷல் குஸ்கா. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குங்க பார்த்துக்கோங்க. இஃப்தார் பாக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு காரத்துலேருந்து போகலாம். எப்பயுமே நான் காரம் தான் சாப்பிடுவேன், எல்லாமே ஸ்வீட்லேருந்து ஆரம்பிப்பாங்க, நான் காரத்துலேருந்து ஆரம்பிப்பேன். ஸோ எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு புரோட்டா, சமோசாவும் கொடுத்துருக்காங்க. நான் சமோசா பார்க்கவே இல்லை. சமோசா ப்ளஸ் ஒரு புரோட்டா கொடுத்துருக்காங்க. சின்னதாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிக்கன் கிரேவியோட ஆகுங்க. அந்த குருமா சூப்பராக இருக்குது. புரோட்டாவும் ஒர்த்து தான், நல்லாயிருக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. அதாவது புரோட்டாவில் வந்து ஏமாற்றுவாங்க. நேற்று வச்சு புரோட்டா கூட சூடு பண்ணி கூட நீ தருவாங்க. அப்படி இல்லை, பார்க்கவே இந்த ப்ரௌன் கலர் வித் கோல்டன் கலரில் இருந்துச்சுன்னா அது நல்ல புரோட்டா தான். கொஞ்சம் பிளாக்கிஷாக இருந்துச்சுன்னா அது பழைய புரோட்டா, அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது குஸ்கா. இது சிக்கன் குஸ்காவா மட்டன் குஸ்காவா தெரிலங்க, ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குது. நீங்கள் தலப்பாக்கட்டி பிரியாணியில் போய் சாப்பிட்ருந்தீங்கன்னா, நான் ஒரு டைம் தான் சாப்பிட்ருக்கேன், நாளைக்கு முன்னாடி நான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு அந்த டேஸ்ட்டு, எனக்கு பிரியாணினாலே பிடிக்கும். தக்காளி சோறே பிரியாணி சொன்னாலே நான் சாப்பிடுவேன். நல்லா இருக்குங்க, ஓகே தான். அப்புறம் சிக்கன் தெரியுதா, ஒர்த்துங்க, நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. நான் உண்மையை தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ரமோஷன் பண்ணியோ இதை பற்றி நான் தலப்பாக்கட்டிங்கன்னா நான் வந்து ப்ரமோஷன் தான் பண்ணுவேங்க. நல்ல ப்ராடக்ட்னால் நம்ம கண்டிப்பாக, ஏன்னா நம்ம காசு தான் போட்டு நம்ம வாங்குறப்போ அதில் வந்து நம்ம பொய் சொல்லி ஒன்றும் ஆகப்படுகிறது. ஸோ கண்டிப்பாக இந்த சேனலும் சரி, நானும் சரி, எப்பயுமே எனக்கு என்ன தோணுதோ, எனக்கு என்ன தெரியுதோ அது மாதிரி தான் சொல்லுவேன். அதுதான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னை பார்க்குற உங்களுக்குமே அது தெரியணும், வரணும்னு சொல்லி தான் நான் ஆசைப்படுவேன். இஃப்தார் பாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது வந்து அவ்வளோ பெரிய தப்புனா இல்லை, சாப்பிட்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கோலா உருண்டை, மட்டன் கோலா உருண்டை. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், எப்பவுமே இந்த மட்டன் கோலா உருண்டை சாப்பிட்டாலே எனக்கு ஏதோ வடை சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகுது. வடை போண்டா சாப்பிடுவோம்னா அந்த ஃபீல் ஆகுது. எனக்கு வந்து இந்த கோலா அவ்வளோவா பிடிக்கல, நல்லா இல்லை.
மேபி மற்றவங்களுக்குலாம் பிடிக்குதுங்க, எனக்கு ஏதாவது வடை சாப்பிட்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சுன்னா சொல்லுங்கள். ஃப்ரூட் சாப்பிட்லாம். ஸோ வாட்டர்மெலன் ஒரு 2 சின்ன சின்ன பீஸாக ஒரு 6 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃப்ரெஷ் தான், நல்லா தான் இருக்குது. டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட்மே நல்லா தாங்க இருக்குது. இதில் என்ன போய் நல்லான்னு சொல்ல முடியும். ஸோ மெயின் திங், இந்த இஃப்தாருங்கிறது எதுக்கு வந்து முஸ்லீம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அந்த ரம்ஜான் பண்டிகையில் எல்லாம் அந்த விரதம் இருப்பாங்களா, நோன்பு, மார்னிங் டு ஈவினிங் அந்த எச்சில் கூட முழுங்கக்கூடாது, தண்ணி கூட குடிக்கக்கூடாதுங்கிற நிலமையில ஈவினிங் வந்து சன்செட் ஆனதுக்கப்புறம் அவங்க முறைப்படி ஒரு பிரேக் எடுக்கணும், ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிட்ணுங்கிறதுக்காக ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி தருவாங்க. முன்னாடினா நோம்பு கஞ்சி கொடுப்பாங்க, அதெல்லாம் நான் குடிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து என்னென்னா இஃப்தார் அப்பயுமே என்னென்னா அந்த பேர் வந்து இஃப்தாருங்கிறது, இஃப்தாருங்கிற பேருக்கு அர்த்தம் என்னென்னா ஃபாஸ்ட் பிரேக், சீக்கிரமாக ஒரு பிரேக் மாதிரி ஏதோ எடுக்கணும் சாப்பிட்ணுங்கிறதுக்காக தான் ஃபாஸ்ட் பிரேக். அதை வந்து நாளடைவில் இஃப்தார் பாக்ஸ் சொல்லி ஒரு பாக்ஸாக பேக் பண்ணி அதை வந்து சேல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் தான் நிறையாவே இருக்குங்க. நான் வந்து நேற்று செக் பண்ணி பார்த்ததில் ரேட்டிங்ஸே நல்லா இருந்தது வந்து தலப்பாக்கட்டி பிரியாணி. மேபி உங்களுக்குமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், நிறைய இருந்துச்சு, எனக்கு பேர் மறந்து போச்சு. ஸோ அண்டர் 500 தான். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 420, 420 ரூபா. இது வந்து இது வந்து ஒர்த்து தான். ஏன்னா நானும் என் ஒய்ஃப்மே சாப்பிட தான் போகிறோம். இது வந்து சும்மா டேஸ்ட்டுக்காக தான் உங்களுக்கு நான் சொன்னது. மெயின் திங் இதை வந்து சரி அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடணுன்னா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு வச்சுருக்கேன். வீட்லேயும் இது இருக்குது. இது வந்து என்னென்னா ஃபுல்லாக மத்தியானம் மீல்ஸுக்காக நான் சாப்பிட முடியாதுங்க. இது கொஞ்சோண்டு ஃபாஸ்ட் பிரேக் மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸ் அந்த 1 ஹவருக்கு அப்புறம் வேறு எதாவது சாப்பிட்லாம். சிக்கன் சமோசாங்க, இது சிக்கன் சமோசா, குலாப் ஜாமுன். ஸோ இது வந்து அவுட் ஆஃப் 5க்கு நான் வந்து ரேட்டிங் கொடுப்பது அட்லீஸ்ட் 4 கொடுப்பேன். கூடவே என்னென்னா தலப்பாக்கட்டி பிராண்டோட வாட்டர் பாட்டிலு, அப்புறம் ஒரு ரோஸ் மில்க், ஸோ 2 கொடுத்துருக்காங்க. கவின்ஸ் ரோஸ் மில்க் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, ஆக்சுவலாக இந்த ரேட் இதிலே 40 ரூபா போட்டிருக்கு. இது வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டியோட வாட்டர் பாட்டிலு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ இந்த இஃப்தார் பாக்ஸு ஓகேங்க. ஃபைனலாக இஃப்தார் பாக்ஸோட ரிவ்யூ பார்த்தாச்சு. இயர்லி ஒன்ஸ் வந்து இதை வாங்கி சாப்பிட்றவங்க இருக்காங்க. முஸ்லீம் தவிர்த்து நான் சொல்கிறது ஹிந்து ஃப்ரெண்ட்ஸு, கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா எல்லாமே வாழ்க்கையில் ஒரு ட்ரை தானே. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால் என்னடா ரம்ஜான் வந்தால் போய் பிரியாணி மட்டும் கேட்குற ஃப்ரெண்ட்ஸை தவிர்த்து அவங்களோட முறைப்படி அவங்கள மாதிரியே ஒரு நாள் நோன்பு இருந்து எப்படின்னா இருக்கும் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பட் என்னால் முடியாது. உண்மையாகவே அவனா ரொம்ப கிரேட் தான். அவங்களுக்கு வெரி பெரிய ஹேட்ஸ் ஆஃப். நான் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன், எப்போ அந்த எச்சில் கூட முழுங்காமல் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கேன். அது போக போக பழக்கமாயிருந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே அது ரொம்பவே கட்டுக்கோப்பாக இருக்குது. யாருமே வந்து அதை வந்து மீறியோ அதை வந்து ஃபேக் பண்ணி நம்ம வந்து அந்த கேன்சல் பண்ணிடலாம், இந்த நோன்பு இருக்கிறத வந்து கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னா இருக்க மாட்டாங்க. நேர்மையாக இருப்பாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அப்பார்ட் ஃப்ரம் தட், ஸோ இந்த கம்ஸ் டு தலப்பாக்கட்டியோட இஃப்தார் பாக்ஸ் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரேட்டுமே என்னென்னா இதை விட கம்மியாக 350 ரேஞ்செல்லாம் இருக்குது. அதில் ஐட்டம்ஸ் ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் சேர்த்து அண்டர் 420க்கு இப்போ இருக்கும். நீங்கள் வேணால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்பயும் சொல்கிறேன், இது வந்து ப்ரமோஷனாக கிடையாதுங்க. இது எனக்கு தோணுச்சு, அதனால் நான் வந்து பண்ணேன். ப்ரமோஷன்னா நான் வந்து இதை வந்து அப்படியே இன்னும் தூக்கி பேசியிருக்கலாம், வாவ் இது வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு. எனக்கு அது பிடிக்காது. எனக்கு என்னென்னா எனக்கு என்ன தோணுதோ நம்ம காசுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நம்ம பார்க்குற வியூவர்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களும் ஒரு லைஃப்பில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை ஃபேமிலிக்கு காமிக்கலாம், இங்கே பாருங்கள் இஃப்தார் பாக்ஸ் ஒன்று இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி. எல்லாமே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நேர்லேயும் போய் வாங்கலாம், இல்லை ஆன்லைன்லேயும் வந்து கிடைக்குது. ஆன்லைனில் 420 ப்ளஸ் சார்ஜஸ், டெலிவரி சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு 490 வந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவுக்கும் நான் வந்து ஹானஸ்ட் ரிவ்யூ தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவும் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இதுதான் மை ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வியூஸ். ஸோ நீங்கள் உட்காந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகள். ஸோ இதுக்கு மேலே அடுத்தடுத்த வீடியோவில் மேபி வேறு ரிவ்யூஸு, வேறு விளாக்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் கீப் ஸ்மைலிங் வாட் எவர். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூங்க. ஆல் தி பெஸ்ட்.